வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடா நாடுகளை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். உலகத்தோட அமைதி புறாவாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் பாவம் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்காம விட்டாங்க. இப்போது அந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ்க்காக பல முன்னேற்பாடுகள் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் உலகம் முழுக்க. இப்போது ஈரான் கிட்ட இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதுக்கு ஒரு 15 பாயிண்ட் அஜெண்டாவை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த 15 பாயிண்ட் இருந்தால் நம்ம இந்த சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம், இந்த போரை நிறுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இப்போ இந்த 15 பாயிண்ட் உண்மையாகவே நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்தியா டுடேயில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இது அமைதிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு வலிமையானவன் இதெல்லாம் நீ பண்ணினா நம்ம வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு ரூமு கூட்டு நீ வெளில போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொயர்சிவான ஒரு அட்டம்ப்ட் தான் இது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி கெயினை லாக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகாமல் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி மீண்டும் அந்த எனர்ஜி ஃப்ளோவை உறுதி செஞ்சுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரானை வெறும் இந்த நியூக்ளியர் மற்றும் மிசைல் பவர் இதை ரெண்டை மட்டும் வச்சு பேசி இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இதை திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை இந்த திங்க் டேங்காக நம்ம பார்த்தோம், ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு இப்போது வெகு வேகமாக விரைவாக அதே மாதிரி லிமிட்டடாக ஒரு பொலிட்டிக்கலாக, அதாவது இப்போ நீங்கள் களத்தில் ஜெயிக்கிறீங்களா இல்லையா வேறு விஷயம், இப்போ பாகிஸ்தான் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் பொலிட்டிக்கலாக உங்கள் நாட்டுக்கிட்ட இதை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்கு ஒரு நரேட்டிவ் அப்படின்றது வேணும். இப்போ இந்த ப்ரொப்போசல் 15 நாள், இப்போ இந்த 15 பாயிண்ட் ப்ரொப்போசல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் சீஸ்ஃபயர் கம்ப்ளீட்டாக. இப்போ 5 நாள் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக நம்ம பார்த்தோம். இப்போது இவங்க எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம். ஆனால் அந்த போர் நிறுத்தத்துக்கு கிளியர் கட்டாக இவங்களுடைய அணுசக்திக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நியூக்ளியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அதே மாதிரி HHன்னு சொல்லக்கூடிய ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுத்தி இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவியை, அந்த ஃபண்டிங்கு, மிசைல் டெக்னாலஜி, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். 3வது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 மெசேஜுமே இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஈஜிப்ட், துருக்கி மற்றும் பாகிஸ்தான் வழியாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ இதோட ஃபுல் டீட்டெயிலை அவங்க சொல்லலை. பட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஈரான் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, மேபி ஃப்யூச்சரில் எந்த விதமான தாக்குதலும் ஈரான் மேலே நடத்தப்படக்கூடாது. நம்பர் 1. ஈரான் மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் கம்ப்ளீட்டாக நீக்கப்படணும். இஸ்ரேல் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நிறுத்தணும். இந்த 3த்தையும் நீங்கள் பண்ணும் பொழுது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை நம்ம சேர்ந்து நிர்வகிக்கலாம். ஒரு கப்பலுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு வரி போடுவோம். அந்த வரியை கட்டிட்டு எந்த கப்பல் வேணால் மூவ் பண்ணிட்டு போட்டால் அந்த ரெவன்யூவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது ஈரானுடைய ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டபிளான ஒரு ப்ரொப்போசல். அதே மாதிரி ஈரானுடைய கச்சா எண்ணெயை மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் டாலரில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய விமானப்படை அடித்து நவுத்தி அப்படியே அதிர்ச்சி அடைய வச்சு உலகத்தையே, அதன் பிறகு ஒரு ஹை இன்டென்சிட்டி ஏர் பவர், உலகத்தோடைய சக்தி வாய்ந்த விமானப்படை, கடற்படை யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்காவுக்கு தான். அதை பயன்படுத்திட்டு அதன் பிறகு இவங்களுடைய அரசியல் தலைமையை கூப்பிட்டு வச்சு வாப்பா உட்கார வச்சு பேசலான்னு சொல்லிட்டு, டிப்பிக்கலாக நம்ம ஊர் தாதாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எவனையா விட்டு ஒருத்தன் வீட்டுக்கு அனுப்பிச்சு அடித்து துவைச்சு அதுக்கப்புறம் தாதா பேச்சுவார்த்தை கூப்பிடுவார். அதே தான் இப்போ அமெரிக்காவை குறிப்பாக ட்ரம்ப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் இந்த ஸ்பில் ஓவரை அவர் எதிர்பார்க்கல. 2வது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஈரானால் ஏற்படுத்த முடியும் அப்படின்றதையும் கிளியர் கட்டாக எதிர்பார்க்கல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த 15 பாயிண்ட் ப்ரொப்போசல் அப்படின்றது கிளியர் கட்டாக ட்ரம்ப்போட ஒரு ப்ராடர் அப்ஜெக்டிவ் அப்படின்றது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த போரை எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு இவங்களால சொல்ல முடியல. காலைல எழுந்தா நாங்கள் ஈரானில் ஆட்சி மாற்றத்துக்காக இதை பண்ணுறோம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை ஈரானில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் அவங்க கையில் இருக்குது, ஏன்டா போய் அடிச்சிங்க அப்படின்னா அவங்ககிட்ட அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, அதான் போய் அடித்தோம் அப்படின்ட்டு. இப்போ நீ ஏன்டா போய் நார்த் கொரியாவை அடிக்கல அப்படின்னா, இல்லை அவங்க உண்மையாகவே அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதனால தான் போய் அவங்க அடிக்கலை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு கியாட்டிக்காக இருந்தது. காலையில் மத்தியானம் சாயங்காலம் மாற்றி மாற்றி பேசினது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அந்த பாயிண்டில் ரெஜிம் சேஞ்சுன்றது கிடையாது.
ஸோ ஈரானை வழிக்கு கொண்டு வரணும், பொலிட்டிக்கலாக அவங்கள வீக் ஆக்கிட்டாங்க. இதுதான் இவங்களுக்கு பின்னாடி இருந்த ஹிடன் அஜெண்டா அப்படின்றது தெரியும். இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அவங்க. இப்போ இந்த இடத்துல டொமஸ்டிக்காவும் சரி, அவங்க அலையன்சஸ், அதாவது யுஏஇ, சவுதி, கத்தார் போன்ற நாடுகள், இந்த அலையன்ஸில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. இந்த போரை இதோட இங்கே லிமிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது, ஆயில் மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை மீண்டும் சகஜமாக இயங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுடைய நியூக்ளியர் மற்றும் மிசைல், இதை இப்போ இவங்க நடத்திய இந்த தாக்கம், இந்த போருடைய உண்மையான தாக்கம் ஈரான் மேலே என்னன்றது இப்போ வரைக்கும் யாருனாலையுமே அனலைஸ் பண்ண முடியல. சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாமே அமெரிக்கா இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா ஈரானுக்கு ஒரு எக்ஸிட் கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்காக. பட் ஒரு கணிசமான அளவுக்கு தாக்குதல் இருக்குது நடத்திருக்காங்க. 7000க்கும் அதிகமான டார்கெட்ஸ் இருக்காங்க. ஸோ ஈரான் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, மிலிட்ரிலையும் சரி. பட் அவங்க சர்வைவல் மோடில் போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் சுருட்டிங்க, அவன் சாகலை, அவன் கையில் துப்பாக்கி இருக்குது, யாரை வேணாலும் சுட முடியுன்ற நிலமையில தான் இப்போ ஈரான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ கிடைச்ச ஒரு அட்வான்டேஜை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது முக்கியம். ஐஆர்ஜிசி இருக்கக்கூடாது, ஐஆர்ஜிசியோட தலைமையை நாங்கள் வந்து தூக்கிட்டு இருப்போம். அதாவது ஐடியாலஜிக்கலாக போகுது. யூதர்கள் ஒரு பக்கம், இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி அந்த நெரேட்டிவில் அவங்க போகிறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ், ஹெஸ்புல்லாக்கள், இது 2 பேர் தான் எல்லையை கொண்ட ஒரு ஃபோர்ஸஸ். ஸோ அந்த இடத்துல கணிசமான அளவுக்கு நாங்கள் வந்து லெபனானையும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து முன்னெடுத்து போயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்காவோடைய பேச்சுக்கும் இஸ்ரேலோடைய பேச்சுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒற்றுமை அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லை. இஸ்ரேல் தீர்க்கமாக நாங்கள் தாக்குவோம் அப்படின்றாங்க. இப்போ நேற்று குவைத் ஈரானுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே யார் தாக்குதல் நடத்தினா அப்படின்ற போது இது வந்து இன்னும் கிளியர் ஆகலை. ஆனால் 2 ராணுவமும் ஒன்றா தான் இயங்க முடியும். ஏன்னா பிளாட்ஃபார்ம் சேமு, எல்லாமே சேமு. இஸ்ரேலோடைய நாலேஜ் இல்லாமல் அமெரிக்கா இயங்க முடியாது, அது மாதிரி அமெரிக்காவுடைய நாலேஜ் இல்லாமல் இஸ்ரேல் இயங்க முடியாது அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது ஒன்று. ஸோ இது ஒரு ப்ரக்மாட்டிக்காக ஒரு எண்டு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதில் முக்கியம். ஸோ இந்த இடத்துல பீக் ஆஃப் த பேட்டில் வந்து இப்போ ஈரானோ இஸ்ரேலோ இந்த அரபு நாடுகளோ கிடையாது. இந்த பீக் ஆஃப் த பேட்டில், இந்த யுத்தத்துடைய மைய கரு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் தான். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்றத விட யாரால அதை டிஸ்டர்ப் பண்ண முடியுன்றது உலகத்துக்கு ஈரான் தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எந்த நாட்டோட கடற்படை அங்கே இருக்குது, இல்லை கூட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு பார்த்தா கூட ஒரு விஷயம் பியாண்ட் டவுட்ஸ் இப்போ ஈரான் நிரூபிச்சிருக்கிறதுனா, எவங்கன்ற கண்ட்ரோல் பண்ணாலும் எங்களால் இதை டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இதை உள்ளடக்கி இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை எப்படி நிர்வகிக்கணும், ஆல் லைக்லி இதோட அவுட்புட் எங்கே இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஈரான் சேர்ந்து தான் இதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாக்கேட் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மெடிட்டரேனியன் சி ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு, அவங்க வந்து சூயஸ் கனால் வாலியாக அவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியும். அமெரிக்காட்டிருந்து கூட அவங்களால எனர்ஜி வாங்க முடியும். இப்போ ஈரான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, மிலிட்ரியை விட இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பார்க்குறாங்க. அமெரிக்காவை அவங்களால இராணுவ ரீதியாக வீழ்த்த முடியாது. பட் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த யுத்தத்தை கொண்டு போகிறாங்களோ, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $1.8 பில்லியன் அமெரிக்கா இந்த போருக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போர் அதிகமான நாள் போக 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 அமெரிக்காவால் இந்த ப்ரெஷரை வந்து தாங்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா தன்னுடைய இராணுவ வலிமை இங்கே தேவைக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பக்கம் சைனாவை தடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது ஓப்பனட் அமெரிக்காவுக்கு வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதை தான் இந்த இடத்துல இந்த வாரை காஸ்ட்லி ஆக்கணும், எல்லாரும் இந்த பாதிப்பை உணரும் போது ட்ரம்ப் வந்து பொலிட்டிக்கலாக டேமேஜ் ஆவார். பொலிட்டிக்கலாக டேமேஜ் ஆனார்னா இந்த போரை நிறுத்திடுவார். இதுதான் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய இதில் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்ற போது ஏஐ பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஈரானை பொறுத்த வரைக்கும் கேலிபிரேட் பண்ணாதீங்க, எஸ்கலேட் பண்ணிட்டே இருங்க, அடுத்து போயிட்டே இருங்க அப்படின்றதான். அதனால தான் நேற்று பஹ்ரைனில் ஒரு மிக முக்கியமான எனர்ஜி பாயிண்ட்டையும் டீசாலினேஷன் பாயிண்ட்டையும் கை வச்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் டியூரேஷன், ஜாகிரபிக்கலாக அது ரொம்ப ஸ்பில் ஓவர் ஆகக்கூடாது. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இருக்கணும். உடனடியாக ஒரு டீலை போட்டு ஈரானை வந்து லாக் பண்ணிடணும், இந்த காஸ்ட் அதிகமாகிறதுக்கு முன்னாடி. ஈரானை பொறுத்த வரைக்கும்
இவ்வளோ தூரம் வாங்கியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் சர்வைவ் ஆகணும், இந்த போரை எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போகணுமோ போகணும், உலகம் முழுக்க இதோட பொருளாதார பாதிப்பு அப்படின்றது இருக்கணும். அதனால ட்ரம்ப் வந்து அரசியல் ரீதியாக வீழ்த்தணும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் தொடர்றதை இஸ்ரேலும் விரும்புது. லாங் டேர்மாக போனால் ஈரானால் சர்வே பண்ண முடியாது. இந்த ஐஆர்ஜிசியால் மக்களுக்குலேருந்து எழுவாங்க, இங்கே உள்ளுக்குள்ளே பெரிய இது நடக்கும், ஈரானை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சு கட்டிடலாம் அப்படின்றதான். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த போரை ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகிறதுல அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. ஹார்மூஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஈரானோட இன்னைக்கு மிகப்பெரிய லீவரேஜாக அது மாறி இருக்கு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை விட, ட்ரோன்களை விட, அவங்களுடைய ராக்கெட்டுகளை விட இன்னைக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய பெரிய லீவரேஜில் ஒரே ஒரு லீவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் தான். ஸோ இந்த இடத்துல சீஸ்ஃபயர் ஒரு மாதத்துக்கு வரும் அப்படின்ற போது எல்லாராலையுமே மூச்சு விட முடியும். ஆனால் இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த த்ரெஷோல்டு இதுக்கு மேலே நம்மளாலையும் தாங்க முடியாதுன்னு ஈரான் ஒரு நிலைமைக்கு வந்து உலக நாடுகள் எல்லாம் சரி, அமெரிக்கா உட்பட நம்மளாலையும் தாங்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வரும்போது தான் இது நிற்கும். இதனால தான் பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள், இது வந்து இப்போதைக்கு முடிகிற கதை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷனையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. என்ன நடக்குன்ற இன்னும் டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.